இப்ப இந்த வீடியோ கூட எதுக்குன்னா, நம்ம பண்ணிட்டோம், நம்ம பண்றதெல்லாம் தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல உங்களுக்கு. நீங்க பண்றது எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலுமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்க பேரை யூஸ் பண்ணாமலோ, உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லாமலோ, நீங்க எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க. அதாவது வீட்டுக்கு போற வழியில இருந்து நம்மள வேவ் பாக்குறதுக்கு ஆளுல இருந்து ஒரு ஸ்பை எல்லாம் நம்மள சுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பை பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். என்னோட போனா இருக்கட்டும், அதை வந்து நீங்க என்னோட போனோட டீட்டெயில் கலெக்ட் பண்றதுல இருந்து அதெல்லாம் எப்படி நீங்க வாங்குறீங்க. மேபி நீங்க எல்லாம் கவர்மெண்ட்குள்ள இருக்கிறதுனால வாங்குறீங்க. அதெல்லாம் நீங்க வாங்குறது எனக்கு தெரியும். எனக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நான் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஒரு பெரிய அதிகாரி, நம்ம அதை சொல்லக்கூடாது பேரை. அந்த அதிகாரி அங்க உட்காந்துக்கிட்டு, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன், உங்களோட சொத்துக்கள் எல்லாம் நீங்க வந்து மாத்தி வச்சிருங்க வேற யார் பேர்லயாவது. சேஃப் தானே. இப்ப கூட இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப உஷாராயிட்டாங்க. யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு ஒரு அதிகாரி அந்த மாதிரி சொல்ற. என்ன மாதிரி அவங்க இன்ஃபுளுன்ஸ் நீங்க பண்ணியிருந்தா ஒரு அதிகாரி இவ்வளோ ஒரு நக்கல் ஆனது அதையும் கேட்டுக்கிட்டு, நான் அப்பதான் யோசிச்சேன், ஒரு காமன் மேனுக்கெல்லாம் என்ன மாதிரி நடக்கும். நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கோம், ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கோம், ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கோம், நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்ப அவங்க எல்லாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க.